எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனம். செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை கெட்டு நார பண்ணுவது போல ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்றவன் சொற்ப மதியினத்திலே அப்படியே கெட்டு நாறிப்போவான். ஆகவே இந்த நாளில் கூட சொற்ப மதியினம் வாழ்க்கையை அழிச்சிரும், வாழ்க்கையை ஒழிச்சிரும், நித்திய வாழ்க்கையும் மறைஞ்சிரும், அனித்தியமான வாழ்க்கையும் புதஞ்சிரும். ஆகவே மதியினமான காரியம் செய்யாதபடி ஞானத்திலும் வனத்திலும் பேறு பெற்ற சொற்ப மதியினம். சென்னையில் ஒரு டாக்டர் 59 வயசு, கூட இருக்கிற நரசி அம்மா கிட்ட, நரசி கொஞ்சம் உரசி வாழ்க்கையை சுட்டு மறைஞ்சு போயிட்டார். தன்னைத்தானே சுட்டு கொண்டு தற்கொலை பண்ணி கொண்டார். அந்த நரசி அம்மா பாலியல் தொல்லையில் கேஸ் கொடுத்தாங்க. கேஸ் நடந்துட்டு இருக்குது. கேஸு ஒரு வேளை பாதகமாய் முடிந்தால் நம்ம ஜெயிலுக்கு போகணுமே என்று சொல்லி அவமானம் தாங்க முடியாமல் தன்னைத்தானே சுட்டு கொண்டு மரித்து போனார், தற்கொலை. ஆகவே சொற்ப மதியினம். ஆகவே இந்த சரீர சுகத்துக்காக ஞானியும் விஞ்ஞானியும் மந்திரியும் கந்திரியும் ஏழையும் பணக்காரனும் சாதாரணமாக சின்ன பொண்ணுங்க பிள்ளைங்கிட்டலாம் எவ்வளோ பரிதாபமான காரியங்கள் இந்த காலத்தில் பார்க்குறோம். ஆகவே எல்லா காலத்திலுமே சரீர சுகத்துக்காக வாழ்க்கையே சுட்டு நாரி கெட்டு போய்விடும். ஆகவே வீட்டில் டாக்டர் அம்மா இருக்காங்க, அங்கே சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் வெளியில் சாத்தா கொண்டு போய் டாக்டரையும் ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்றுவேன் 3 நிமிஷம் சுகத்துக்காக 3 நிமிஷம் மூளைக்கட்டு பேருக்கட்டு தன்னைத்தானே சுட்டு சாக வேண்டிய சூழ்நிலைக்கு பிசாசானவன் தள்ளி விடுவான். ஆகவே ஒவ்வொரு நாளும் எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பேசணும், எதை செய்யணும். செய்வது செம்மையாக இருந்தால் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். செய்வது சரி இல்லை என்றால் சிறைக்கு செல்ல வேண்டும், சுட்டுக்கிட்டு தானே சாக வேண்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஞானத்தோடு புத்தியோடும் எல்லா மதியினத்தையும் விட்டு விலகி தேவன் தான் நமக்கு ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் முழங்கால் படி நின்று காலையில், ஆண்டவரே இந்த நாள் எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பேசணும், எதை செய்யணும், என்னை வழி நடத்துங்க, மதியனமான காரியத்திலிருந்து என்னை பிரித்து நேர்த்தியாய் செம்மையாய் என்னை வழி நடத்துங்கள் என்று சொல்லி வேத வசனத்தை வாசித்து ஞானமாய் நடக்க நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு இம்மைக்கும் மறுமைக்கும் நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள தேவ ஆலோசனை கேட்டு ஞானமாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.